ஹாய் ஹலோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டமை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ஆட்டமை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகுது தான் கரண்ட் அப்படின்ட்டு. செகண்ட் வீடியோவில் வாட்டர் ஃப்ளோ வச்சு எலக்ட்ரான்லாம் மூவ் ஆகுது, இதுதான் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பேன். முக்கியமாக இதெல்லாம் ஏன் மூவ் ஆகுது, ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு எதுக்கு இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டெக்னிக் சேனல். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மொத்த உலகமும் ஆட்டமால உருவானது தான், நம்மளும் ஆட்டமால உருவானது தான். நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயம் தான் அந்த ஆட்டம். அந்த ஆட்டமை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியுமானா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஒரு ஆட்டமோட ஆவரேஜ் சைஸ் என்ன தெரியுமா? 300 பிக்கோமீட்டர்லேருந்து 30 பிக்கோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பிக்கோமீட்டர்லாம் ஒன்றும் இல்லை, மீட்டருக்கு கீழே இருக்கிறது நேனோமீட்டர், அந்த நேனோமீட்டருக்கும் கீழே இருக்குது தான் பிக்கோமீட்டர். இப்போ நேனோமீட்டரில் இருக்கிறத நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். பாக்டீரியா வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் சைஸ் தான் இருக்கும். அதனால அது எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அப்போ இந்த ஆட்டம் எதை வச்சு பார்க்கறது? இதுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னுவாங்க. அதில் மட்டும் தான் ஆட்டமை பார்க்க முடியும். ஏன்னா அதில் 10 பிக்கோமீட்டர் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னன்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இப்போது டாபிக் உள்ள போகலாம். இப்போது ஆட்டமை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன், இந்த கரண்ட்டில் ஆட்டம் எப்படி மிங்கிள் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் பிராங்க்லின். என்னடா கண்ணா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியாடா? சரி சார், இப்போ சொல்லிடுறேன். மிஸ்டர் பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். இதை பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன சொன்னாங்கன்னா, பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு ஒரு ஃப்ளூயிட் மூவ் ஆகுது அப்படின்னாரு. ஃப்ளூயிட்னா தண்ணி மாதிரி ஒரு திரவம் மூவ் ஆகுது, அதாவது ப்ளஸ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வச்சு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் பேட்டரி ரெடி பண்ணிட்டாங்க, நிறைய ஃபார்முலாஸ் தியரிலாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா ஜே தாம்சன். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிஸ்டர் ஜோசப் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் வராது. அவரு தான் ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ தான் கரண்ட். அதுவும் அந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் பார்ட்டிகள், அதனால அது பேட்டரியோட நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்காக போகுது அப்படின்னு அவர் ஒரு தேதி சொல்லிட்டாரு. இப்போ இது ரெண்டுத்துல எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஜே சாம்சன் சொன்னதான் கரெக்ட். ஆனால் பிராங்க்லின் சொன்னதை வச்சு பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீபக்கிங் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் சொன்ன தேரி வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அதை கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய சயின்டிஸ்ட் அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜே தாம்சன் சொன்னதை வச்சு தான் கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் நடக்குது, நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், அது நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு தான் போகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டம்குள்ள இந்த ஃப்ளோ ஏன் நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், இன்னொரு ஆட்டம் அந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஆட்டம் லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், இந்த ஆட்டம் அதை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த லூஸ் பண்ணுற ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதை வாங்குற ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கம்மியாக இருக்கணும். அப்போதான் இந்த ஆட்டம்ல கொடுக்குற எலக்ட்ரானை இதனால இதில் வாங்கிக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இதில் மொத்தம் 6 ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டம்ல ஒரு ஆர்பிட் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆட்டம்ல 3 ஆர்பிட் இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கமா இருக்கும். இந்த சென்டர்ல இருக்கிறது தான் நியூட்ரான், புரோட்டான். அது எல்லாமே நியூட்ரான் நியூட்ரலா இருக்கும். பாசிட்டிவ் பார்ட்டிகல் எதுவும் பார்த்தீங்கன்னா புரோட்டான். இதை சுற்றி ஒரு வால் இருக்கும், அதுதான் நியூக்ளியஸ். இந்த வாலை தாண்டி எலக்ட்ரான் உள்ள போகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான எலக்ட்ரான், அது மூவிங் பார்ட்டிகளாகவே இருக்காது, ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்காது. இதே செகண்ட்ல இருக்கிறதும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் தான் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 எலக்ட்ரான் இல்லை, ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இங்கிருந்து இதுக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகி என்ன ஆகும்னா ஒரு ஆட்டமா போயிட்டே இருக்கும். இப்போ வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது, அந்த எலக்ட்ரான் தான் இங்கே வருது, இங்க இருக்கிற எலக்ட்ரானை அது இங்கே மூவ் பண்ணிடும்.
இங்க இருக்கிற எலக்ட்ரானை இது இங்க மூவ் பண்றோம். இப்படி இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரான் இங்க வரத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் கொடுக்கறதுனால இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க ஒரு ஆட்டமா மூவ் ஆகி இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூவா போகும். இதுதான் கரண்ட் ஃப்ளோ. இப்படிதான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை தான் உங்களுக்கு இந்த பிக்சர்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.